சார், முதலா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. என்னோட வாழ்த்துக்கள். சார், பூரண மதுவிலக்க கொண்டு வரேன்னு சொல்லிதான் நீங்க ஜெயிச்சீங்க. ஆனா அது எப்படி நடைமுறைப்படுத்துறது? சாத்தியமில்லாத ஒண்ணு. எப்படி சொல்றீங்க? 1977ல முதலா எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததும் மதுவிலக்க கொண்டு வந்தாரு. அப்ப பெரியவங்க மட்டும்தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப கூட அவங்க குடிய மறக்க வைக்க முடியல. கள்ளச்சாராயம் பெருகுச்சு. அதுல வளர்ந்தவன் தான் இந்த ஆட்டோ சங்கர் எல்லாம். ஆனா எம்ஜிஆரும் தடவை குடிச்சு மாட்டினா 3 வருஷமும், 2வது தடவை குடிச்சு மாட்டினா 7 வருஷமும் கடுமையான சட்டம் எல்லாம் போட்டாரு. ஆனாலும் எந்த பலனும் இல்லையே சார். இதனாலதான் 1980ல நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எம்ஜிஆரோட கட்சி 39 தொகுதிகள்ல வெறும் 2 தொகுதியில மட்டும் ஜெயிச்சது. இந்த மாபெரும் தோல்விக்கு காரணமே இந்த மதுவிலக்கு தான் அப்படின்னு உளவுத்துறை மூலமா தெரிஞ்ச எம்ஜிஆரே 1981ல மீண்டும் மதுக்கடையை திறந்தாரு. 1977 காலகட்டத்திலேயே பூரண மதுவிலக்க கொண்டு வர முடியல. ஆனா நீங்க 2024ல எப்படி சார் கொண்டு வர முடியும்? அப்போ பெரியவங்க மட்டும்தான் குடிச்சாங்க. இன்னைக்கு 80% பேர் குடிக்கிறாங்க. சொல்லவே வாய் கூசுது சார். எப்படி சார் இது சாத்தியமாகும்? எந்த ஒரு ஆரம்பத்துக்கு முடிவுன்னு ஒண்ணு இருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமான வேலைதான். ஆனா ரிஸ்க் எடுத்தா சாத்தியமாகும். எப்படி சார்? 2020ல கொரோனா வந்தது. அந்த டைம்ல வெறும் 15% பேர் தான் திருட்டுத்தனமா போய் குடிச்சாங்க. மற்றவங்க யாருமே குடிக்கல. காரணம் உயிர் பயம். அந்த உயிர் பயத்தை நம்ம கொண்டு வந்தோம்னா பூரண மது விலக்க கொண்டு வந்துடலாம். இல்ல, புரியல சார். உங்களுக்கு புரியும்படியே சொல்றேன். தமிழ்நாட்டுல மொத்தம் 4829 மதுக்கடைகள் இருக்கிறதா கணக்கில் இருக்கு. ஆனா செயல்பட்டு இருக்கிறது எத்தனாயிரம்னு நம்ம கணக்கு தெரியாது. இன்னும் சரியா 1 மாசம் கழிச்சு ஒரு வதந்திய நம்மளே பரப்பி விடுவோம். தமிழ்நாட்டோட அமைதியை கெடுக்கிறதுக்காக ஒயின் ஷாப் வந்துக்கிற 10 லட்சம் பாட்டில்ல விஷத்தை கலந்துருக்காங்க. அதனால ஒயின் ஷாப்ல போய் யாரும் பாட்டில வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்திய நம்மளே பரப்பி விடுவோம். யாரும் போய் ஒயின் ஷாப்ல பாட்டில் வாங்க வேண்டாம்னு சொல்லிடுவோம். குடிக்கிற எல்லாருமே பரபரப்பா இருப்பாங்க. அவங்க போய் பாட்டில் வாங்க போனாலும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க போகாம தடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் பயத்தை கொடுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற ஜிஹெச்ல மார்ச்ல இருக்கிற பாடிகளையே எடுத்துட்டு போய் ஒயின் ஷாப் வாசல்ல போட்டு இதை குடிச்சதுனாலதான் இவங்கெல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்களை நாம நம்ப வைக்கிறோம். இந்த சூழ்நிலையிலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மதுக்கடைகளையும் நாம மூடிடலாம். கடையில் இருக்கிற மது பாட்டில் எல்லாத்துலயுமே விஷம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் எல்லாம் நம்மளே அழிச்சிடலாம். சூப்பர் சார். இதே பரபரப்புல தமிழ்நாட்டில் இருக்கிற 4-5 ஒயின் ஷாப் கம்பெனியையும் நம்ம இழுத்து மூடிடலாம். ரொம்ப அடிமையான சில பேர்னால குடிய மறக்க முடியாது. அவங்களுக்காக விவசாயி வாழ வைக்கிற கல்லுக்கடையை கொஞ்ச நாளைக்கு திறந்து விடலாம். ஆனா மக்களை எப்பவுமே கொஞ்ச நாள் பரபரப்பாகவே வச்சிருக்கணும். சூப்பர் சார். ஒரு 6 மாசத்துல அறிவை கெடுக்கிற ஒயின் ஷாப் எல்லாம் அறிவை கொடுக்கிற மறுவாழ்வு இல்லமா அரசு சார்பாவே மாத்திரம். கள்ளச்சாரா யாராவது காய்ச்சினாலோ இல்லது வித்தாலோ அவங்களையெல்லாம் என்கவுண்டர்ல போடுங்க. ஏன்னா அவங்க எல்லாம் நாட்டுக்கு தேவையே இல்லை. இதை மட்டும் நம்ம கரெக்டா பண்ணிட்டோம்னா பூர்ண மது விலக்க நம்ம தமிழ்நாட்டுல ஈஸியா கொண்டு வந்துடலாம். கல்லுக்கடைகளை மெதுவா குறைக்கலாம். ஏன்னா கல்லு உடம்புக்கு கெடுதல் இல்லை, அது இயற்கையா உண்டான பானம். சார், தமிழ்நாட்டுல இன்னைக்கு 40,000 கோடி ரூபாய் ஒயின் ஷாப் மூலமா வருமானம் வருது. நாம மதுவிலக்க கொண்டு வந்துட்டா அது நின்னுடும். அப்ப எப்படி சார் நிர்வாகத்தை நம்ம நடத்துறது? போன ஆட்சியாளர்களா கணக்கு சொன்னதுதான் ஆண்டு வருமானம் 40,000 கோடி. ஆனா உண்மையிலேயே வந்தது 60,000 கோடி ரூபாய்க்கு மேலதான். ஆனா இதுல மக்களுக்குன்னு செலவு செய்யறது அந்த பணத்துல ஒரு 2,000 கோடி ரூபாய் மட்டும்தான். இந்த 2,000 கோடி ரூபாய வேற விதமா நாம எடுத்துடலாம். எப்படி சார்? முன்னாள் எம்எல்ஏக்கள் அத்தனை பேரையும் கணக்கில் எடுங்க. அதுல யார் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் பென்ஷன் 30,000 ரூபாய் கொடுங்க. மற்ற எல்லாருக்கும் கொடுக்கறதையும் கட் பண்ணுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கற்கன் காமராஜர் காலத்தோட யாரும் வறுமை கோட்டு கீழே இருக்க மாட்டாங்க. எல்லாம் பல 100 ஏக்கர் சொத்தோட தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு 30,000 ரூபாய் பென்ஷன்? எல்லாரையும் கட் பண்ணுங்க. அதே மாதிரி என் ஆட்சியில இருக்கிற அத்தனை எம்எல்ஏக்களுக்கும்
அவங்களோட செலவு பூரா அரசு செலவுலயே போட்டுங்க. ஆனா சம்பளம் மாசம் 30,000 மட்டும் கொடுங்க. அது இல்லாம தமிழ்நாட்டுல ஆண்டுக்கு லஞ்சமா கைமாறுற பணம் மட்டும் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல. இதை நாம சரி பண்ணாலே வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபாய்கிட்ட அரசு கஜானாவுக்கு வந்து சேருங்க. கண்டிப்பா சார். இத மட்டும் நம்ம சாத்தியப்படுத்திட்டோம்னா தமிழ்நாடு மது இல்லாத மாநிலமா மாறிடு சார். குடியை கெடுக்கும்னு பாட்டில்ல மட்டும் எழுதுனா பத்தாது, அத மக்களுக்கு புரிய வைக்கணும். அவங்கதான் சார் உண்மையான ஆட்சியாளர்.